Hello friends, welcome to Net Flavors. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான வாயில போட்டோன கரையக்கூடிய கார்ன்ஃப்ளவர் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்ப சுலபம் தான். கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு குறைவான நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நார்மலா நம்ம பண்ற கோதுமை ஹல்வா எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா? இது ஒரு 10 minutes இருந்தாலே போதும். நம்ம சுலபமா பண்ணிடலாம். பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். அரைக்கப்பளவு கார்ன்ஃப்ளவர் அல்லது சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பை 1-2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் தேவை. நான் அன்றைக்கி லிக்விட் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வாசனைக்காக. உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது கரெக்டாக 1/4 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்தாப்பில் இந்த சுகர் அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேவைப்படும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா தான், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோள மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த சோள மாவு சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸ்பூன் அல்லது இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுமே அடியில் போய் தங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக கரைஞ்சி கிடச்சிரும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லம்ஸ் எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவு சுகர் வச்சுருந்தோம்லே அதை சேர்த்துடலாம். ஸோ ஸ்வீட்னஸ் தகுந்தாப்பில் சுகரை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இனி இது கரைகிறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரைகிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கோதுமை மாவு அல்வா எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வாவை பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 10 minutesல. ஈவன் யாராவது கெஸ்ட் வந்திருந்தால் கூட டக்குன்னு நம்ம ஒரு 10 minutesல ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற அல்வா நம்ம பண்ணுற மாதிரி பாகு பதம் எல்லாம் இதில் செக் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஜஸ்ட் ஒட்டுற தன்மை நமக்கு வந்தால் போதும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒட்டுற தன்மை வந்திருக்கு. இதில் நம்ம வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாவு அப்படியே அடியில் தங்கி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இனி இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இருக்கும்போதே இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இது பார்க்கும்போது நமக்கு மில்க் மாதிரி இருக்குல்ல, அந்த கலர் ஒயிட் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக நமக்கு டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அந்த கலரும் சேஞ்ச் ஆகியிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். இது கிளறும் போது நம்ம ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும், இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம கீ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இந்த கீ நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா அடுத்தது நம்ம கீ மறுபடியும் ஆட் பண்ணணும். டோட்டலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ நமக்கு தேவைப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருப்பாருங்க. இந்த டைமில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம்.
அல்வா வந்து சூப்பர் கிளாஸியாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஹாஃப் அல்வா பதம் வந்துருச்சு நமக்கு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், நான் வந்து யூஸ் பண்ணுறது நேச்சுரல் கலர் அப்படின்னு. இந்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்பவே சேஃபு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் கலரை விட இது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதில் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா விட்டுடலாம். இப்போது ஹல்வா வந்து நம்ம சேர்த்த கீ எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து எந்த விதமான நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த பாத்திரத்தை விட்டு அது விலகி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ஹல்வா வந்து நல்ல பாத்திரத்தை விட்டு விலகி வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சேர்ந்து சுற்றுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் கீ தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஹல்வாவை சேர்த்துடலாம். இதை வந்து அப்படியே லெவல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளேட்ஸு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும். ஸோ இனி வந்து இது நல்லா ஆறட்டும். ஆறி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1 to 2 hours வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும். ஒரு 1 to 2 hours வந்து நம்மளோட ஹல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பீஸ் போட்டுடலாம். இனிமேல் ஹல்வா வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு எடுத்துடலாம். ஹல்வா வந்து சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுவையான கார்ன்ஃப்ளவர் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடுது. கண்டிப்பாக இந்த அருமையான ஹல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.